அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியன்று ரிஷப ராசியில் ராசிக்குள்ளேயே நட்சத்திர சார ரீதியாக பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் இந்த வக்ர பெயர்ச்சியில் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரகதியில் பலன்களை வழங்க இருக்கிறார். குரு பகவான் மகர ராசிக்காரராகிய உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலத்தில் என்ன மாதிரியான பலன்களை வழங்குவார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சரி, வாருங்கள் இப்பொழுது மகர ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். எந்த ஒரு கிரக பயிற்சி நடந்தாலும் நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா? நாம படுற கஷ்டத்திலிருந்து விடுபட மாட்டோமா? அல்லது நமக்கு எதுவும் வெற்றி வாய்ப்பு தேடி வருமா என்று ஆவலுடன் ராசி பலன்களை பார்க்கும் மகர ராசிக்காரர்களே, குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்தார். அவர் தற்போது வக்ரகதியில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்திலும், பிறகு நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியிலும் வக்ரகதியில் சஞ்சரித்து பலன்களை வழங்க இருக்கிறார். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் இதுவரை 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்தார். தற்போது குரு பகவான் அதே 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் பலன்களை வழங்க இருக்கிறார். கடந்த சில வருடங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள். அந்த கஷ்டங்களை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவமானங்களையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். ஒரு சிலருக்கு விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் இதற்கெல்லாம் காரணம் 7.5 சனியின் தாக்கம்தான். 7.5 சனி காலத்தில் மகர ராசிக்காரர்கள் மாதிரி யாருமே கஷ்டப்பட்டிருக்க முடியாது. தற்போது குரு பகவான் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் மிக நல்ல பலன்களை வழங்க இருக்கிறாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய திருப்பமும் மற்றும் முன்னேற்றமும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நீங்கள் அடைய போகிறீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து விடுபட வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் இருக்குதுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். அதே போல உங்களுடைய தொழிலில் அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்திருக்காது. கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் உங்களில் தொழிலில் ஒரு நல்ல நிலையை அடையும் வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருங்க. இந்த குரு பகவான் வக்ர பயிற்சியின் போது உங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்க. ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க கண்டிப்பா வீடு வாங்குவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே வீடு வாங்கி அதில் கடன் பட்டிருப்பீங்க. அந்த கடனை திருப்பி செலுத்துற அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குதுங்க. இன்னும் ஒரு சிலர் புதிதாக இடம் வாங்குவார்கள். அதே போல பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏதாவது சொத்து சம்பந்தமா உங்களுக்கு வழக்குகள் எதுவும் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அந்த வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் இந்த குரு வக்ர பயிற்சியில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்குதுங்க. புதிய வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் இருக்குதுங்க. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதால் கண்டிப்பாக புதிய வண்டி வாகன சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை நிகழுமுங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் துறையில் மூலம் அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு லாபத்தினை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் அடைவார்கள் என்பதில் சந்தேகம் வேண்டாம். புதிய தொழில் ஒன்று தொடங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் சார்,
7.5 சனி நடக்குது, இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்னு ஜோசிக்காரங்களாம் சொல்லிட்டாங்க. நான் இப்போ புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு ஏற்ற உங்களுக்கு கடன் வசதி வங்கிகளின் மூலியமாக கிடைக்கும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அதே போல புதிய நபர்களின் மூலமாக நீங்கள் தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இருக்குதுங்க. அவர்களிடம் மிக கவனமாக செயல்பட்டு உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இதனால் வரை இருந்து வந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பாருங்க. ஒரு சிலருக்கு வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ வெளியூருக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ பயணம் செய்யும் வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனியார் துறையில் வேலை பார்க்கும் மகர ராசிக்காரர்கள் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்த்திருந்திருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நிச்சயமாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இதனால் வரைக்கும் அவர்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் சக பணியாளருடன் ஒரு சுமூகமான உறவு இருந்திருக்காது. இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் அவர்கள் அனைவரும் உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் செய்வார்கள். அடுத்ததாக, படித்துவிட்டு இதனால் வரையும் வேலை இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் புதிய வேலை கிடைக்குங்க. அதுவும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் என்றால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு முயற்சி செய்வது, தொழில் விஷயமாக வெளிநாட்டிற்கு செல்வது போன்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அது மட்டுமல்லாமல் வேற்று மொழி பேசும் நபரால் உங்களுக்கு ஆதாயம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுங்க. திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாட்டின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால் இதுவரை பிரிந்து வாழ்ந்து வந்தாலோ அவர்கள் ஒன்றிணைந்து வாழ குரு பகவான் வாய்ப்பு தர இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் மகர ராசிக்கார தம்பதிகளுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்லணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் நீங்கள் சுற்றுலா செல்வதற்குண்டான அமைப்பினை குரு பகவான் ஏற்படுத்தி தர இருக்கிறாருங்க. அதே போல குலதெய்வ கோயிலுக்கும் சென்று வர குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்பினை தர இருக்கிறாருங்க. ஐடி துறைகளில் வேலை பார்க்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த ஆன்சைட் ஜாப் கண்டிப்பாக இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக அவர்கள் கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்வார்கள். அந்த வாய்ப்பினை குரு பகவான் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலத்தில் வழங்க இருக்கிறார். அதே போல புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை இந்த வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு குரு பகவான் வழங்க இருக்கிறாருங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் உண்டுங்க. பங்கு வர்த்தகத்தில் லாபம் அடைவார்கள். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவர்கள் சொந்த ஊர் திரும்ப வேண்டும் என்ற அவர்களின் ஆசை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நிறைவேறும். மகர ராசிக்காரர்களுடைய மகனோ அல்லது மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்குங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.